ரஹ்மானிர் ரஹீம். இனிமையான இம்மாலை பொழுதிலே எமது கல்லூரியின் வளர்ச்சி பாதையில் மற்றொரு அத்தியாயமாக 12 வருட கால தனது பயணத்தில் அருள்மறை சுமந்த ஹாஃபிதாக்களை இம்மண்ணுக்காய் இன்றெடுத்து தனக்கென ஒரு அடையாளத்தை இம்மண்ணிலே தடம் பதித்து இன்றைய நாள் 2025 கல்வி ஆண்டிற்கான புதிய மாணவிகள் வரவேற்பு நிகழ்வை மிகச் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் எமது மஹாசினுல் உலூம் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் இன்றைய வரவேற்பு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ஆக மகிழ்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்வுகள் யாவையும் அருள்மறையாம் திருமறை வசனங்களோடு ஆரம்பம் செய்வதற்காக வேண்டி எமது கல்லூரியின் அல் குர்ஆன் மனநல பிரிவை சேர்ந்த சகோதரர் ஏசு மன்ஹத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. அருள்மறை வசனங்களோடு இன்றைய நிகழ்வை ஆரம்பம் செய்த மாணவர் ஏஎஸ்எம் மன்ஹத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். நிகழ்வில் அதனைத் தொடர்ந்து எமது கல்லூரியின் கல்லூரி கீதத்தினை இசைப்பதற்காக வேண்டி சகோதரர்களான எம் அஷ்ஃபிக் மதீன் மற்றும் அவரோடு இணைந்து நுசைக் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றனர். السلام عليكم ورحمة الله وبركاته. لك يا رب محمدنا
لك يا رب محمدنا فصل على من قدوتنا أحمد المختار سيدنا من نعم الله وآل ثم صحبته وتباع وعتراته وأزواج وشيعته من فريق الله فنحن تلامذة العلم بكلية تسمى باسم محاسن العلوم سامي حبا لله لك يا رب محمدنا فصل على من قدوتنا أحمد المختار سيدنا من نعم الله بفال مني كانت نورا تبث الخير منتشرا في كل بقاع كالزهراء بكرام الله وارحم مديرنا يسعى لخير محاسن تبقى لخدمة ديننا ترقى بفضل الله بفضل الله أساتذا وأعضاء وطلابا وأكفاء من الأنصار يضوى بنصر الله وحفظنا كتاب الله صدور وهو كنز الله علمنا لشرع الله بجود الله بجود الله وعلمنا كلنا علما مفيدا وارزقنا فهما وحفظا ثابتا عزما شكرا لله شكرا لله கல்லூரி கீதத்தினை வழங்கிச் சென்ற மாணவர்களான எம் அஷ்ஃபிக் மதீன் அவரோடு இணைந்து எண்ணம் நுசைக்காகுவோருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். நிகழ்வில் அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் வரவேற்பு கீதத்தை வழங்குவதற்காக வேண்டி எமது மஹாசினுல் நூர் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் மாணவிகளான எம்எஸ் அலீசா மற்றும் ஏ சைஹா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. இணையில்லா இறைவனின் திருநாமம் போற்றி மறைபெற்ற மாணவியின் ஸலவாத் கூறி உம்மை நாம் அறிவிப்போம் வேற்று நசிப்போம் விரும்புகிறே தோழிகளே உம் வரவை வரவேற்போம் ஹாசிரகுல் நேயத்திடம் மகாலின்பைய சொல்லி அனுப்பி புதனாலயம் முன்னால் ஏற்று நிபந்திய நேயத்திடம் மகாசின்பைய சொல்லி
கிளம்பி புதன் மாலையம் முன்னால் ஏற்று நிவந்திர மரஹபன் பிக்கும் நீங்கள் உரைப்போமே நாம் இங்கு வரவேற்கின்றோம் இறையே நீ எம் பிள்ளைகள் பொருந்திடுவாய் பொருந்திடுவாய் இணையில்லா இறைவனின் திருநாம போற்றி மறைபெற்ற மாணவியின் செலவாத்தும் கூறி உம்மை நாம் வரவேற்போம் வரவேற்றும் ரசிப்போமே வருவீர தோழிகளே வரவை வரவேற்போம் மகாசினுள் வரவை காண ஆசைப்பட்டேன் உம்முறவு என்றும் நாவல் பட்டேன் வரவை மரவோம் எந்தன் மரமே எம் காட்சி காணும் எந்தன் உறவே يا ضيوفنا يا كرامنا يا عظامنا يا حبيبنا உன் திசையில் உதித்த தூதுகளை ஏற்று மாலை பொழுதிலும் வருகை எதிர்பார்த்து உன் திசையில் உதித்த தூதுகளை ஏற்று மாலை பொழுதிலும் வருகை எதிர்பார்த்து இரவெல்லாம் விழித்திருந்தோம் அதிகாலை தொழுதிருந்தோம் சூரியனும் மறைகின்றதே ஏமாற்றம் வரவால் மறைகின்றதே இணையில்லா இறைவனின் திருநாம போற்றி மறைபெற்ற மாணவியின் செலவாத்து கூறி உம்மை நாம் வரவேற்போம் வரவேற்றும் ரசிப்போமே வருவீர தோழிகளே வரவே வரவேற்போம் மகாசினுள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இன்றைய நிகழ்வின் அந்த வரவேற்பு கீதத்தினை வழங்கிச் சென்ற எமது கல்லூரி மாணவிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். நிகழ்வில் அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் தலைமையுரையினை வழங்குவதற்காக வேண்டி எமது கல்லூரியின் அதிபர் மதிப்புக்குரிய ஏல் சாஹித் ஹுசைன் மஜித் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أو من كان ميتا فأحييناه وجعلنا له نورا يمشي به في الناس. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلم، أو كما قال عليه الصلاة والسلام. இந்நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாலமுனை ஜுமா பெரிய பள்ளி வாயிலுடைய தலைவர் மதிப்புக்குரிய எம்ஏ அன்சார் சார் அவர்களே, மற்றும் இங்கே வீற்றிருக்கின்ற எமது கல்லூரியினுடைய தலைவர் அல்ஹாஜ் ஏ ஆதம் பாபா அவர்களே, மற்றும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய எமது கல்லூரியினுடைய செயலாளர் ஜனாப் ஏல் ஹஸ்மீர் அவர்களே, மற்றும் எமது கல்லூரியினுடைய பிரதி அதிபர் ஷேக் டி நிஸ்தார் நஹஜி அவர்களே, மற்றும் இங்கே வீற்றிருக்கின்ற பாலமுனை ஜும்மா பெரிய பள்ளி வாயினுடைய செயலாளர் பொருளாளர் உட்பட நிர்வாகிகளே, எங்களுடைய கல்லூரியினுடைய ஏனைய விரிவுரையாளர்களே, இங்கே மாணவிகளை அழைத்து வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பெற்றோர்களே, திரைக்கு மாங்கால் வீட்டிருக்கக்கூடிய மாணவிகளே, மாணவிகளுடைய பெற்றோர்களே, உங்கள் எல்லோரையும் விழித்தவனாக உண்மையில் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆரம்பம். அதுதான் எமது மஹாசினுல் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியினுடைய ஒரு புதிய ஒரு பரிணாமமாக இவ்வளவு காலமும் நாங்கள் எமது கல்லூரியினுடைய செயற்பாடுகளை 2013ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் திகதி
இங்கே இந்த ஊரிலே பெண்களும் அல் குர்ஆனை மரணம் செய்கின்ற ஒரு கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்று எமது கல்லூரி மண்டபத்திலே தான் முதலாவது நேர்முக பரீட்சை நடாத்தப்பட்டது. அதன் பின்னர் தான் கல்லூரியினுடைய நடவடிக்கைகளுக்காக இந்த 12 வருட காலமாக எமது கல்லூரியினுடைய பிரதி அதிபருடைய வீட்டிலே அந்த கல்லூரி நடந்து வந்தது. அவரும் அந்த கல்லூரிக்கு பொறுப்பாக இருந்து அவருடைய மனைவியினுடைய அவருடைய பங்களிப்போடும் ஒரு காலம் இந்த கல்லூரி நடைபெற்று வந்திருந்தது. தற்பொழுது எமது கல்லூரிக்கு என்று புதிய ஒரு கட்டிடம் கிடைத்து விட்டதால் எமது கல்லூரி பயன்படுத்தி வந்த பாலமுனை ஜும்மா பள்ளி பெரிய பள்ளிவாயலுக்கு சொந்தமான அந்த கட்டிடங்களை அந்த இடத்திலே இந்த பெண்கள் கல்லூரியை இடம் மாற்றி ஒரு புதிய ஒரு பரிணாமத்தோடு இதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை செய்து பள்ளிவாயல் நிர்வாகிகளோடும் அது சம்பந்தமாக நாங்கள் ஆலோசனை செய்துதான் இந்த இடத்திலே இப்பொழுது இந்த கல்லூரியினுடைய செயற்பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கின்றோம். அதிலும் பல்வேறு விடயங்களிலே நாங்கள் மாற்றம் கொண்டு வந்துதான் இந்த பயணத்தை இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த கல்லூரியை பொருந்தி கொண்டிருக்கிறான். இந்த ஊரிலே முதலாவது பெண் ஹாஃபிலாவை உருவாக்கிய அந்த பெருமை இந்த கல்லூரிக்கு இருக்கின்றது. முதலாக ஒரு பெண் அல் குர்ஆனை மரணம் செய்து முடித்த அந்த பாக்கியத்தை இந்த கல்லூரியிலே தான், ஒரு வீடாக இருந்தாலும் அந்த பாக்கியத்தை எமது கல்லூரி பெறுகின்றது. அதனை எமது ஜும்மா பெரிய பள்ளிவாயல் அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய மகள் தான் ஃபாத்திமா ரிஹா அவர்கள் தான் முதலாவது அல் குர்ஆனை மரணம் செய்து முடித்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அவரை நாங்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய ஒரு கௌரவிப்பு நிகழ்விலும் கௌரவித்திருந்தோம். அதே போன்று இன்று வரை 12 மாணவிகள் அல் குர்ஆனை மரணம் செய்து முடித்திருக்கின்றார் முழுமையாக 30 ஜுஸுவில். தற்போது அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் செய்த அந்த ஹிதமத்துக்காக அவர்களுடைய இடத்தை வழங்கி இவ்வளவு காலமும் இந்த கல்லூரியை இந்த பயணத்திலே இந்த கல்லூரியை உயிரோட்டமாக பாதுகாத்து இந்த கல்லூரி ஆரம்பித்த நோக்கின் அடிப்படையிலே செயற்படுவதற்கு உதவி செய்தமைக்காக அவர்களுக்கு நாங்கள் எமது கல்லூரி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்போது இந்த மஹாசினுல் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியை முழுமையாக எமது ஆண்கள் கல்லூரியினுடைய ஒரு பிரிவாக நாங்கள் எங்களுடைய நேரடி நிர்வாகத்துக்கு கீழே அதனை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். ஏனென்றால் தற்பொழுது எங்களுடைய கட்டடத்தை புதிய இடத்திலே மாற்றி புதிய ஒரு பரிணாமத்திலே அதை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ததனால் முழுமையாக எங்களுடைய ஆண்கள் கல்லூரி எந்த நிர்வாக கட்டமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே நிர்வாக கட்டமைப்பிலே இதனையும் செயற்படுவதற்கான ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் அந்த அடிப்படையிலே தான் இங்கே இடத்தை மாற்றி இந்த கல்லூரியினுடைய செயற்பாடுகளை மாற்றியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கல்லூரியிலே 25 மாணவிகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 25 மாணவிகள் பழைய மாணவிகள் இருக்கிறார்கள். புதிதாக 20 மாணவிகள் இந்த நேர்முக பரீட்சையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக தற்பொழுது 45 மாணவிகள் அல் குர்ஆனை மரணம் செய்வதற்காக எமது இந்த கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் மதிப்புக்குரிய பெற்றோர்களே, உங்களிடம் சில வார்த்தைகளை நான் இந்த குர்ஆனை பெண்கள் ஏன் மரணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதற்கான என்ன நோக்கத்துக்காக அதை நாம் செய்ய வேண்டும், பெண்களுக்கு தேவை அல்லது ஆண்களோடு நிறுத்திவிடலாம் தானே என்ற ஒரு கேள்வி சமூகத்தில் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, எந்த வீட்டிலே ஒரு சாலிஹான ஒரு பெண் உருவாகிறாரோ அந்த பெண்ணினுடைய வரக்கத்தினால் அந்த வீடே மறுமலர்ச்சி பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபியவர்களுடைய கடைசி நிமிடம் வரையும் அவரோடு துணையாக இருந்த ஒரு நேசத்துக்குரிய மனைவிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட 2000 சொச்சம் ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த ஒரு அறிவிப்பாளர். நபியவர்களுடைய செவிமடுத்த மார்க்க ரீதியான சட்ட சிறப்புகளை உள்ளடக்கிய 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர். ஆண்களிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 6000 ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள். அதற்கு அடுத்த இடத்திலே பெண்களிலே அதிகூடிய ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹாபாக்கள் கூட எத்தனையோ மார்க்க விளக்க சட்டங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன, இந்த குர்ஆன் ஆயத்துடைய விளக்கம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று பல்வேறு விடயங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டு தெளிவாகிக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தாய்மை என்ற ஒரு புனிதமான ஒரு பாக்கியம் விட்டவர்கள். அந்த பெண் ஒரு சாலிகான பெண்ணாக உருவாக்கப்பட்டால் அது சாலிகான ஒரு தாயாக அந்த பெண் மாறுகிறாள்.
நாளை அந்த சாலிகான தாயினூடாக உருவாக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த குடும்பம், அதிலிருந்து உருவாக்கக்கூடிய பரம்பரையை மொத்தமாக அந்த தீனை சாலிகானவர்களாக சுமந்தவர்களாக மாறுகிறார்கள். இன்று வீட்டிலே அந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தினுடைய நல்ல விடயங்களை கொண்டு வருவதற்கு பிரதான பங்கு பெண்ணுக்கு இருக்கிறது, தாய்க்கு இருக்கிறது. தாய்க்கு இந்த குர்ஆன் தொடர்பான அறிமுகம் இருந்தால், இந்த குர்ஆனுடைய நினைவு இருந்தால், அவருடைய வயிற்றிலே அந்த கருவை சுமக்கின்ற அந்த பொழுதுகளிலே இருந்து கூட அவர் குர்ஆனை பாராயணம் செய்ய ஆரம்பிக்கின்ற போது வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட அதை செய்யமடுக்க ஆரம்பிக்கின்றது. அந்த பிள்ளைகளுடைய பாக்கியம் தொடர்ந்தும் அந்த குழந்தைகளுக்கு அவர் வளர்க்கின்ற நேரத்திலே இருந்து அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்க போகிறார். அந்த குர்ஆனுடைய தீனுடைய நல்ல சூழலை அந்த வீட்டிலே அவர் உருவாக்கப் போகிறார். நபியவர்களுடைய வீட்டிலே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய எப்படி ஒரு கேடயமாக பின்னால் மாறினார்களோ, மிகப்பெரிய சிறப்புள்ளவர்களாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு உதவியாக குர்ஆன் வசனங்களை கூட அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அப்படியான ஒரு பாக்கியம் பெற்ற பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். எனவே அவ்வாறு எங்களுடைய வீட்டிலும் இவ்வாறான எங்களுடைய பெண் குழந்தைகளை நல்ல தீனோடு சாலிகான பெண்களாக வளர்த்தெடுப்பது என்பது பெரும் பாக்கியம். சாலிகான பெண்களை உருவாக்குகின்ற அந்த பணியினுடைய ஒரு முதற்படிதான் இந்த குர்ஆனை கற்ற சிறந்த பெண்களாக அவர்கள் உருவாக்குவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்து அதனை கற்றுக் கொடுப்பவர்கள், குர்ஆனை கற்று அதனை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். ഖൈറുக்கும், உங்களில் சிறந்தவர்கள் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம என்று சொன்னார்கள். எனவே அதிலே ஆண்கள் மாத்திரம் அல்லது பெண்கள் மாத்திரம் என்ற எந்த வரையறையும் கிடையாது. எனவே சிறந்த பெண்கள் என்று சொல்லக்கூடிய பார்வையை பார்க்கிற நேரத்தில் குர்ஆனை சுமந்த பெண்கள் மிகச்சிறந்த பெண்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாக்கியம், அவர்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு விடயங்களும் நிலவுகள் நிறைந்ததாகவே மாறுகிறது. எனவேதான் அவ்வாறான ஒரு நோக்கிலே தான் நாங்கள் ஆண்களிலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிஸ்களை, மாலிம்களை உருவாக்குகிறோம். அதே தொடரிலே பெண்களையும் அவ்வாறானவர்களாக உருவாக்க வேண்டும். வெறுமனே ஆண்களை மாத்திரம் அவ்வாறு உருவாக்கிவிட்டு பெண்களை அவர்கள் குர்ஆனை ஓதத் தெரியாதவர்களாக அல்லது குர்ஆனுடைய அந்த விடயங்களில் ஆர்வம் இல்லாதவர்களாக அவர்களை மாற்றிவிடக்கூடாது. இன்று எத்தனையோ பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். அங்கே உஸ்தாது பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். வீட்டிலே சென்று பாடத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்றால் வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்க்கு அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்க தெரியாத நிலைமை சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரம் அந்த பாடம் என்னவென்று கேட்பதற்கு மீண்டும் அல்லிமோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைமை சமூகத்தில் இருக்கிறது. எனவேதான் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கூட அந்த குர்ஆன் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒரு நோக்கிலே தான் சாலிஹான பெண்களை, குர்ஆனை சுமந்த ஹாஃபிலாக்களை, குர்ஆனுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். குர்ஆனை வாழ்வில் அன்றாடமாக கொண்டவர்கள், அந்த குர்ஆனுடைய பாக்கியம் பெற்றவர்களை அல்லாஹ் தஆலா ஈருலகிலும் உயர்த்தி கொண்டே இருப்பான். அது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பெரும் பாக்கியம். அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். எனவே இவ்வாறான இதனுடைய சிறப்பம்சங்கள் பல. வரலாற்று ரீதியாக பார்த்தால் நபியவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்களில் அதே போன்று பெரும் அறிஞர்களாக வாழ்ந்த பெரும் வரலாற்றிலே பல பெண்கள் இந்த இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்த வரலாறு இருக்கிறது. நேரம் போதாமையினால் இந்த சில விடயங்களை ஞாபகம் ஊட்டிக் கொண்டு மதரசாவினுடைய சில விடயங்களை, முக்கியமான சில விடயங்களை ஞாபகம் ஊட்ட வேண்டும். எனவேதான் பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதிலும் பாதுகாப்பதிலும், இந்த குர்ஆனை பாதுகாப்பதிலும், குர்ஆனை மனனம் செய்வதென்பது வெறுமனே ஒரு போட்டிக்காக அல்லது ஓதுவதற்காக அல்லது வெறுமன் நோக்கங்களுக்காக மனனம் செய்வதல்ல. அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுப்பவர்கள். இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா பிரதானமாக பாதுகாக்கின்ற ஒன்றுதான் மனிதர்களுடைய உள்ளங்கள். ஆரம்பமாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது உள்ளங்களில் தான், அதன் பின்னர் தான் வீடுகளுக்கு வந்தது. எனவே குர்ஆன் அடிப்படையிலே பாதுகாக்கப்பட்ட அந்த உள்ளங்களிலே பாதுகாக்கப்பட்ட அந்த பெரும் பணியை சுமந்தவர்கள் தான் இந்த ஹாஃபிஸ்களும் ஹாஃபிலாக்களும், அந்த பாக்கியம் பெற்றவர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹாஃபிஸ்களை பற்றி சொல்கிற நேரத்தில் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், நாங்கள் தான் பாதுகாப்போம். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதற்கு தேர்ந்தெடுத்த இந்த ஹாஃபிஸ்களும் ஹாஃபிலாத்துகள் தான் இந்த குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள். இறைவனுடைய தேர்வு, அது பெரும் பாக்கியம். என்று பார்வை இல்லாதவர்கள் குர்ஆனை சுமந்து முழுமையாக குர்ஆனை ஓதுகிறார்கள். இவ்வாறான இந்த பாக்கியம் இன்று சமுதாயத்தில் உருவாகி வருகிறது. எமது குழந்தைகளுக்கு, எமது பிள்ளைகளுக்கு அடிப்படையிலே இந்த குர்ஆனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு உருவாகி வருகிறது. எனவே இந்த பணியை தான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே தான் நாங்களும் 2013ஆம் ஆண்டு ஆரம்பித்து இந்த பணியை
எங்களிடம் இடவசதி அதற்கான வசதிகள் இல்லாமல் இருந்ததனால் ஓரளவு அந்த பணியை அமைதியாக முன்னெடுத்து கொண்டிருந்தோம். அதற்காக இன்னும் அதனை வளர்ச்சியடைந்து இன்னும் சிறப்பாக செய்வதற்கான இடவசதிகள் அதற்கான நிதி வளங்கள் எங்களிடம் இருக்கவில்லை. எனவே தான் எங்களுக்கென்று பிரத்யேகமான கட்டிடம் கிடைத்ததன் பின்னால் இந்த இடத்தை பயன்படுத்தி இந்த கல்லூரியையும் இந்த பெரிய பள்ளி வாயிலே தான் எங்களுடைய மகாசிம் இஸ்லாமிய கல்லூரியும் இந்த இடத்திலே இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளினால் அந்த பெரிய வளர்ச்சி அடைந்தது. இதற்கு முன்னரும் பல கல்லூரிகள் இந்த இடத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தான் இந்த கல்லூரியை இந்த இடத்திலே இருந்து இந்த பள்ளிவாயிலை சூழ இருக்கின்ற இந்த இடங்களுடைய இந்த பள்ளிவாயினுடைய வரக்கத்தோடு அந்த வளர்ச்சியும் இந்த பெண்கள் மதரசாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் பல்வேறு விடயங்களிலே புதிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கி இந்த கல்லூரிக்கு ஒரு புது பொலிவு கொடுத்துத்தான் இப்பொழுது இதனை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதிலே ஒரு அம்சமாக இந்த மாணவிகளுக்காக இந்த அல் குர்ஆனை பயிற்றுவிப்பதற்காக விசேட ஒரு கற்கை நெறியை அல் குர்ஆனிலே இஜாசாவை பெற்ற ஒரு காரியாவை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுக்கு அதற்கான ஒரு ஆசை இருந்தது. அப்படியான ஒருவரை கொண்டு, ஏன்னால் எங்களுடைய ஆண்கள் மதரசாவிலும் கூட அல் குர்ஆனிலே விசேடமாக பயிற்றுவிக்கப்பட்ட 3 காரிமார்களை வைத்து தான் நாங்கள் இது செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய காலகட்டத்திலே எமது சமூகம் குர்ஆனிலே கற்கையிலே வளர்ச்சியடைந்திருக்கிற காலம். ஒரு காலம் இந்தியாவிலே இருந்த காரிகளை கொண்டு வந்து தொழுவித்த காலம் மாறி எமது நாட்டில் இருக்கிற காரியர்கள் இன்று யூரோப் கண்ட்ரிகளுக்கு போய் ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் எமது நாட்டினுடைய காரிகள் போய் தொழுவிக்கக்கூடிய சூழலை எல்லாம் உருவாக்கியிருக்கிறான். அவ்வாறான ஒரு சூழல் மாறிய காலம். அதே மாதிரி எமது நாட்டினுடைய காரிகள் அரபிகளுக்கும் ஒதுக்கி கொடுக்கக்கூடிய நிலைமை எல்லாம் மாற்றிருக்கிறான். எனவே தான் அந்த கற்கை நெறியிலே துறை போனவர்களை இங்கே இதற்கு பொறுப்பாக இந்த கற்கை நெறியிலே விசேடமாக அவர்களை இந்த மாணவிகளை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் அவ்வாறான ஒரு உஸ்தாதாவை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு உஸ்தாதாவை எங்களுக்கு தந்தான். அந்த வகையிலே இங்கே விசேட பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு காரியாவை நாங்கள் உஸ்தாதாக நியமித்திருக்கிறோம். அவர் ஃபாத்திமா சமீஹா மன்பையா என்று சொல்லக்கூடிய உஸ்தாதா. அவர் ஒரு ஹாஃபிலா, அதே போன்ற ஒரு ஆலிமா. புத்தளத்திலே இருக்கக்கூடிய மன்பூ சாலிஹாத் அரபு கல்லூரியிலே அவர் அல் குர்ஆனை மரணம் செய்து ஆலிமாக பட்டம் பெற்றவர். அதே போன்று அல் குர்ஆனை இஜாசா பெறுதல் என்பது அல் குர்ஆனை நபியவர்களுடைய அந்த நபியவர்கள் ஓதி காட்டியதிலே இருந்து அப்படியே தொடராக ஒவ்வொரு அறிஞர்கள் வாயிலாக செவிவழியாக சரியாக இவர் குர்ஆனை சரியாக ஓதுகிறார், இவர் குர்ஆனை கற்றுக் கொடுக்கலாம்னு இஜாசா கொடுப்பார்கள். அந்த இஜாசா இலங்கையிலே சில காரியாக்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். பெண்களிலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். அப்படியாக ஹப்ஸ் கிராத் அன் ஆசிம் என்று சொல்லக்கூடிய அந்த வழியிலே கிராத் ஹப்ஸ் என்று சொல்லுவோம், அந்த வழியிலே இஜாசா பெற்ற ஒருவராக இவர் இருக்கிறார். அதே போன்று குர்ஆனுடைய தஜ்வீதுடைய சட்டங்களை உள்ளடக்கிய ஜஸரியா என்று சொல்லக்கூடிய துஹ்ஃபத்துல் அத்ஃபால் சொல்லக்கூடிய அந்த கிதாபுகளிலும் இவர் இஜாசா பெற்றிருக்கிறார். அதே போன்று இவர் அது மாத்திரமல்லாமல் ஏனைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஆங்கில மொழியிலே அவருடைய டெஸ்டில் விசேட கற்கை நெறியை அவருடைய அதில் டிப்ளோமாவும் முடிச்சிருக்கிறார். அதே போல் அவருடைய பேச்சுலர் டிகிரியையும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தேசிய ரீதியான போட்டிகளிலும் பங்கு பெற்றிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேசிய அல் குர்ஆன் போட்டியிலே 3ஆம் இடம் பெற்றவர். அதே போன்று ஆசிய நாடுகளுக்கான போட்டியிலே 2018ஆம் ஆண்டு 1ஆம் இடம் பெற்றிருக்கிறார். அதே போன்று 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தேசிய போட்டியிலே 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். இவர் கற்கை அனுபவம், அவருடைய கற்பித்தல் அனுபவம் மேசி எடுக்கேஷன் அந்த புத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியிலே 2 வருடங்களும், கொழும்பில் இருக்கக்கூடிய தாருல் நிஸ்வான் லேடிஸ் அரபிக் காலேஜிலே 1 வருடமும் அவர் உஸ்தாதாக கடமையாற்றிருக்கின்றார். எனவே இப்படியான ஒரு பொருத்தமான அல் குர்ஆன் இஜாசா பெற்ற ஒரு காரியாவை கொண்டு வந்து இந்த மாணவிகளுக்கு குர்ஆனை சரியாக ஓதக்கூடிய அந்த பயிற்சியை கொடுத்து தான் இந்த குர்ஆனை மரணம் செய்ய வைக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் அவ்வாறு நாங்கள் ஒரு உஸ்தாதாவை தெரிவு செய்திருக்கிறோம். அதே போன்று இன்னும் 2 உஸ்தாதாமார்கள் இதே போன்று இன்னும் விசேட கற்கை பூர்த்தி செய்தவர்களையும் பேசி வைத்திருக்கிறோம் அடுத்த உஸ்தாதாக தேவைப்படுகின்ற இடத்திலே. அதே போன்று இந்த மாணவி எங்களுடைய 12 வருட காலமாக இந்த மாணவிகளை சிறப்பாக இந்த 12 ஹாஃபிலாக்களை முடிப்பதற்கு மிகுந்த தியாகத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதிநிதிவர் நிஸ்தார் மோலி அவர்களுடைய மனைவி ஆலிமா சுமையா அவரும் எங்களுடைய இந்த பணியிலே இணைந்து கொண்டு அவரும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியிலே பங்காற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் காத்தாங்குடி சித்திகை அரபு கல்லூரியிலே ஆலிமாக பட்டம் பெற்றவர். அதே போன்று அல் குர்ஆனுடைய ஜுசுக்களை மரணம் செய்திருக்கிறார். தற்பொழுது அவர் குர்ஆனுடைய அந்த இஜாசாவினுடைய கற்கையை பெறுவதற்காக ஆன்லைனில் அவரும் அல் காரி அப்துல் ஹபீல் அவர்களும் ஓதிக்கொண்டிருக்கிறார். எனவே இவ்வாறு எல்லோரையும் பயிற்றுவித்து நல்ல நிலையிலே அந்த குர்ஆனை சரியான விதத்திலே அந்த குர்ஆனுடைய உச்சரிப்புகளை கொடுத்து
இந்த மாணவிகளை தயார் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே தான் இந்த புதிய பரிணாமத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கேற்ற சிறந்த மாற்றங்களை அல்லாஹ் தஆலா தருவான் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று இந்த மாணவிகளுக்கு அல் குர்ஆனுடைய கற்கை நெறியோடு சேர்த்து தேசிய பாடங்களையும் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், கணிதம் விஞ்ஞானத்துக்கான ஒரு ஆசிரியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆங்கில பாடத்தினை எங்களுடைய முஅல்லிமா அவர்களே செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் அவர் செய்வார்கள். இன்னும் வேறு என்ன பாடங்களை நாங்கள் போடுவது என்று பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்ப இன்ஷா அல்லாஹ் அந்த பாடங்களையும் அவர்கள் வெறுமனே குர்ஆனை மனனம் செய்து பாடம் என்று விடுமுறையில் காலத்தை கழிக்காமல் இந்த சூழலுக்குள்ளே அதனையும் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். குர்ஆனுக்கு முழுமையாக நேரம் கொடுத்தால் தான் சரியாக அதை பாடமாக்கி முடிக்க முடியும். குறுகிய காலத்திற்குள்ளே அவர்களுடைய ஓலவில் வருவதற்கு முன்னால் அல்லது 9-10 ஆண்டு வகுப்பிற்கு முன்னால் நேர காலத்துறை முடித்து விட்டால் அது மிகவும் சிறப்பானதாக அமைந்தது. எனவே அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த விடயங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே தான் இன்ஷா அல்லாஹ் என்னென்ன முன்னேற்றங்கள் இந்த கல்லூரிக்காக செய்ய வேண்டுமோ அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இறைவன் அருளால் நாங்கள் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய அருளோடு உங்களுடைய ஆலோசனைகளோடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போன்று கல்லூரி ரீதியான சட்டத்திட்டங்களுக்கு மிக அடிப்படையாக சொல்கின்ற விடயம் சுபகிலும் பிள்ளைகளை மாணவிகளை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். 5 மணியிலிருந்து 6:30 வரை 1.5 மணித்தியாலம். அது மிக முக்கியமான ஒரு நேரம். மாலை நேரம் மாத்திரம் மாணவிகள் எடுப்பதனால் அந்த மாணவிகள் கூடுதலாக மனனம் செய்வது கஷ்டம். எனவேதான் சுபகுடைய நேரத்தில் 5 மணிலிருந்து 6:30 மணி வரை அது அல் குர்ஆனை புதிய பாடம் கொடுப்பதற்கு மிகவும் பொருத்தமான நேரம் அந்த நேரம் தான். குர்ஆனை மனனம் செய்த எல்லோரும் நீங்கள் கேட்டால் எல்லோருமே சொல்வார்கள் உங்களுடைய புது பாடத்தில் எப்பொழுது கொடுத்திருந்தால் சுபகுடைய தொழுகைக்கு பின்னால் கொடுத்ததுதான் வரலாறு. எனவேதான் அந்த நேரம் ஏற்கனவே சுபகுடைய நேரம் விடுபட்டிருந்தது. அதனை மீள ஆரம்பித்து சுபகுடைய வகுப்பையும் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த மறு ஈருலகின் பொக்கிஷமாக உருவாக்க நினைக்கிறீர்கள். அதனை ஒரு பெரும் சுமையாக நீங்கள் கருதிவிடாமல் பெரும் பாக்கியமாக கருதி உங்களுடைய பிள்ளைகளை சுபகுடைய நேரத்திலே மதரசாவுக்கு கொண்டு விடக்கூடிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதே போன்று மாலை நேரத்திலே 4 மணியிலிருந்து 8 மணி வரை, சனி ஞாயிறு தினங்களிலே விசேடமாக காலை 8:30 10:30 வரைக்கும் விசேட வகுப்பும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இதற்கேற்பதான் அந்த நேர ஒழுங்கு இருக்கின்றது. எனவே இதற்கேற்ப இந்த நேரங்களிலே முழுமையாக பிள்ளைகளை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதை பெண் பிள்ளைகள் என்பதனால் பெற்றோர்கள் அல்லது அவர்களுடைய சகோதரர்கள் யாராக அவர்கள் அழைத்து வந்து விடுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். அல்லது அதை இல்லாத நேரத்திலே ஏதாவது வாகன ஏற்பாடுகளோ த்ரீவீல் ஏற்பாடுகளோ நீங்கள் செய்து கொடுத்தாலும் பொருத்தமாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையிலே பிள்ளைகளினுடைய நேரத்துக்கு வருவது, தேவையற்ற விடுமுறைகளை குறைப்பது, மதரசாவினுடைய ஒவ்வொரு விஷயங்கள் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கின்ற விடயங்களிலே கூடுதலான அக்கறையோடு நீங்கள் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இந்த கல்லூரியினால் வழங்கப்படக்கூடிய ஒவ்வொரு அறிவுறுத்தல்கள் பிள்ளைகள் தொடர்பாக வளர்ச்சி தொடர்பாக அடிக்கடி நாங்கள் சில விடயங்களை வாட்ஸ்அப் குழுமங்களில் பகிர்வோம். உங்களுடைய முஅல்லிமாக்களை உங்களுடைய மனைவிமார்களோடு தொடர்பாக்குங்கள். பிள்ளை தொடர்பாக ஏதாவது விடயம் பேச வேண்டும் என்றால் முஅல்லிமாவோடு நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை பேச வையுங்கள். ஆண்கள் யாராவது ஏதாவது பேச வேண்டும் என்று சொன்னால் அதனை எங்களுடைய கல்லூரி நிர்வாக அதிபரோடு அல்லது பிரதிநிதிகளோடு நீங்கள் அது சம்பந்தமான விடயங்களை பேசிக்கொள்ளுங்கள். ஏதாவது பிள்ளை தொடர்பான விடயங்களை நேரடியாக முஅல்லிமாவோடு உங்களுடைய மனைவிமார்களை தொடர்பாக்கி விடுங்கள். அவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக அவர்களுடைய விடயங்கள் தொடர்பாக அவர்களோடு நீங்கள் பேசிக்கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது, நேரம் இடம் கொடுக்கவில்லை. எனவே இந்த முக்கியமான சில விடயங்களை ஞாபகம் ஊட்டிக் கொண்டு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக கல்லூரியினுடைய சீருடை அந்த ஏற்பாடை நாங்கள் கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தோம். எல்லா மாணவிகளும் ஒரே ஆடை அணிவது, எல்லா மாணவிகளும் ஒரே தோட்டத்திலே வருவது, ஆடம்பரமான ஆடை அமைப்புகளை கல்லூரிக்கு வருகின்ற நேரத்திலே அணிவதை முற்றாக தவிர்த்து கொள்வது, வேறு பொருத்தமற்ற சாதனங்கள் மொபைல் ஃபோன் போன்றவற்றை முற்றாக கொண்டு வருவதை தடை செய்வது, இவ்வாறான விடயங்களில் மிகவும் கவனமாக நடந்து கொண்டு சக மாணவிகளுடன் மிக ஒழுக்கமாகவும் நல்ல ஒற்றுமையோடும் உஸ்தாதாமார்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் நல்ல பண்பாடு உள்ளவர்களாகவும் இவர்களை நல்ல நிலமாக இவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதோடு ஏனைய அவர்களுடைய ஷரியத்துடைய தீனியாத் மார்க்க சட்ட விடயங்கள், அஹ்லாக்குகள் சார்ந்த விடயங்கள், பண்பாடுகள் சார்ந்த விடயங்களும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு போதிக்கப்படும். எனவே நல்ல நிலையிலே நல்லவர்களாக அவர்கள் உருவாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய அருளோடு நாங்களும் முயற்சி செய்கிறோம். எனவே நீங்களும் இன்றைய ஆரம்ப தினத்தை நல்ல எண்ணத்தோடு எனது பிள்ளையை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரு சிறந்த ஹாஃபிலாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, வேறு ஒன்றுமே இல்லை. எண்ணத்தை சீராகிக் கொள்ளுங்கள். முதலாவது பயணத்திலே எனது பிள்ளையை உன்னுடைய கலாமை சுமந்த ஒரு ஹாபிலாவாக நல்ல சாலையான ஒரு பெண்ணாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பயணத்தில் இணைத்திருக்கிறேன் என்று நீங்கள் எல்லோரும் நல்ல எண்ணத்தோடு இந்த எண்ணத்தை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். வல்லை நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த நிகழ்வை பொருந்திக் கொண்டு இன்றைய தினம் எமது கல்லூரியில் இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை இளஞ்சிட்டுக்களையும் அத்தனை பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அல் குர்ஆனை சுமந்த ஹாபிலாக்களாகவும் அல்லாஹ் தஆலா சாலிஹான பெண்களாகவும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் உயர்த்தி கண்ணியப்படுத்தி வைக்கின்ற அத்தனை ஹாபிலாக்களாகவும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும்
அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே கிரீடம் அணிவித்து ஹாஃபிஸுடைய பெற்றோர்கள் என்று கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்களாக வல்லநாயக அல்லாஹ் தஆலா அவர்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்வில் தலைமையுரை வழங்கி சென்ற கல்லூரியின் அதிபர் மதிப்புக்குரிய ஏ சாஜி ஹுசைன் பாகிர் அவர்களை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்குல்லாஹு கைரன். நிகழ்வில் இறுதியாக இன்றைய நிகழ்வின் நன்றியுரையினை வழங்குவதற்காக வேண்டி எமது கல்லூரியின் நிர்வாக சபை உறுப்பினர் மற்றும் பாலமனை பெரியஜுமா பள்ளிவாயல் நிர்வாக தலைவர் அப்துல் அக்ஸா சார் அவர்களை அன்போடு வருகிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கல்வியின் நன்றி சாதிப்பவர்கள், பேரறிஞர் சரஸ்வரர்கள், ஏனைய உலமாக்களை, பெற்றோர்களை, எனது மாணவிகளை, மாணவியின் ஆசிரியர்களை முடித்துக் கொண்டதால் இருவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஒரு நீண்ட கால வேலை திட்டம் இது. கடந்த 11-12 வருடங்களாக தனி குடும்பத்தினால், அதாவது எனது மகாசினியின் நிர்வாகத்தில் நடத்தப்பட்டாலும் இந்த மதரசா, அந்த பெண்கள் மதரசா தனியொரு குடும்பத்தினால் நடத்தப்பட்ட ஒரு மதரசா நான் நினைக்கிறேன். அதில் கடந்த காலங்களில் எமது பிறகு அதிபர் கிருஷ்ணாநதி அவர்கள், அவருடைய அருமை மனைவியார் சுமையா அவர்கள், அவளோடு சேர்ந்து அவர்கள் மாமனார் போன்றவர்கள் இந்த மதரசாவுக்கு நிறைய உதவி செய்திருப்பார்கள். யார் என்ன சொன்னாலும் அதனை இங்கே மறக்க முடியாது. இந்த மதரசாவுக்கு ஒரு தோற்றுவாயாக இருந்து மறுமை வரை நிலைத்து நிற்க வேண்டும் என்பதில் முதற்கண் அவர்களுக்கு அவர்களின் துவாவும் பறக்கத்தோடு முதற்கண் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக இந்த மதரசா இந்த இடத்தில் நிலை பெற வேண்டும் என்பது எங்களது பாலமுனை ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் ஒரு இடைவிடாத ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருந்தது. கடந்த காலங்களில் நாங்கள் அவர்களின் ஆசிரியர் மதரசாக்கு எமது நிர்வாகம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை பேசி இந்த இடத்தில் குர்ஆன் மதரசா இந்த இடத்தில் அல் குர்ஆனை மீண்டும் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், இதனை இந்த இடத்தில் ஹயாத்தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடம் அல்லாஹ்வின் உதவியினால் வைத்திருக்கிறது. எனவே இந்த இடத்தை இந்த மாணவர்கள் மிகவும் பெருமையான இடமாக மாற்றி இந்த இடத்தினை வல்ல நாயனுக்கு பொருத்தமான விடயங்களை நாம் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் தெரிசக்கம் கொள்ள வேண்டும். அத்தோடு இல்லாமல் மாணவர்கள் நிறைவாக உரிய நேரத்திற்கு வந்து உரிய தனது கடமைகளை செய்ய வேண்டும். மதரசாவுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பாட்டு நடக்க வேண்டும். இது ஒரு பொதுவான இடம், மக்கள் நடமாடக்கூடிய இடம், 5 நேரம் பள்ளி பெறக்கூடிய இடம். பெண்கள் மதரசா பக்கத்தில் இருந்தது ஒரு சிலருக்கு ஒரு சில கருத்துகள் இருந்தாலும், ஆனால் அதனை வெற்றி நடையாக விட்டுச் செல்ல வேண்டும் என்று இருந்தால் பெண்களின் ஒழுக்கம் இந்த இடத்தில் அவசியம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதிப்படுத்துகிறேன். அதற்காக இங்கே இருக்கின்ற உஸ்தாத் மலங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெண் மாணவிகள் என்பவர்கள் நான் ஒரு ஆசிரியரால் உருவாக்கின்ற வகையில் எனக்கும் சில அனுபவங்கள் இருக்கின்ற வகையில் அதிகமான நேரங்களில் குர்ஆனை எந்நேரமும் நினைத்து அதை ஓத வேண்டும், அதிகாலை எழுத வேண்டும். எனது குர்ஆனை நாம் நான் மனதில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அதிகாலை பழக்கத்துடைய நேரம் அது. அந்த நேரத்தில் பழக்கத்துக்காக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த முயற்சியை வெற்றி அடைய எனக்கு பணம் செய்வாயாக, எனக்கு உதவி செய்வாயாக அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் தான் இந்த வெற்றியை அடைய செய்யும் என்பதை தாமியா மன்னிப்பதோடு நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த இடத்தில் பங்களிப்பு செய்த அனைத்து உஸ்தாத்மார், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்வில் நன்றி உரையை வழங்கி சென்ற எமது பெரிய பள்ளிவாயலின் தலைவர் அப்துல் அன்சார் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்கல்லாஹு கைரன். இன்றைய நிகழ்வுகள் யாவும் இறுதியாக இறை பிரார்த்தனையுடன் நிறைவடைகிறது. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.